ஃப்ரைடே நைட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு ஒய்ஃப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட எங்கேனா போகணும்னு நீங்கள் நான் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து ஃப்ரைடே நைட் வந்து எல்லாருமே வெளில போவாங்க. நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயிட்டு ஒரு நல்ல ஒரு கெஃபே மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணணும். நல்ல ஒரு டின்னர் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை. நானும் என் ஒய்ஃபும் ஒரு டேட் நைட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃப்ரைடே நைட்டில். ஓகே. ஸோ அவ ரெடியா இருக்கா? ரெடியா? நம்ம போலாமா? ஸோ அது எங்க, என்ன அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோவ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. பெங்களூர்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஓகே? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். ஸோ இது வந்து கரெக்ட்டா சொல்லப்போனா மைசூர் ஹைவேல இருக்கு. ஸோ மைசூர் ஹைவேனா நீங்க மைசூர் வரைக்கும் போ வேணாம். ஆல்மோஸ்ட் 50 to 60 கிலோமீட்டர்ஸ். மெயினா நைட்ல நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் மெயினா இருக்காது. ஸோ நீங்க நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளசன்ட் டிரைவிங்கா இருக்கும். நீங்க அப்படியே அழகா டிரைவ் பண்ணிட்டு, ஒரு பிளசன்ட்டான ஒரு நல்ல சாங் போட்டு, அப்படியே நம்ம வந்து டிரைவ் பண்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க, லெட்ஸ் கோ! ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகப்போறோம். நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் டன். எங்கம்மா ஆளே காணோம். ஓகே. அங்க பாருங்க. ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங். ஸோ வந்தாச்சு. நல்லா ஆம்பிள் ஸ்பேஸ் ஃபார் பார்க்கிங். அந்த ஸ்போர்ட்ஸ் அரீனா இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் யுவர் கேம் டுடேன்னு போட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 9 to 5 வந்தீங்கன்னா நீங்கள் விளையாடலாம் இங்கே. ஸோ ஆல்கோஹால் இதெல்லாம் அலோட் கிடையாது இங்கே. சூப்பர் பிளேஸுங்க இது. நைட் அவுட்டுக்கு செம்ம இடம் இது. ஸோ ஏகப்பட்ட மெனியூஸ் இருக்கு. ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஃபுட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்தா, பீஸாஸ் அந்த மாதிரிலாம். பாருங்க நடு ராத்திரியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நைஸ். நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடம். பட் நிறைய பேர் தெரிஞ்சாலும் நான் அது சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வந்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங். ஓகே. ஸோ நான் வந்துட்டு இங்கே நானும் என் ஒய்ஃபும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்போ வந்து நான் சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இங்கே வரேன். டோட்டலா மாறியிருக்கு. ஓகே. அப்போ வந்து ரொம்ப ஒரு ஃபுல் காடா இருந்தது. பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ்லாம் வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே. சரி, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ சின்சியரா பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்குங்க லொக்கேஷனு. ஆக்சுவலி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஹுக்கா குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்நாடகாலயே ஃபுல் பேன் பண்ணிட்டாங்க. ஹுக்கா வந்து அலோவ்ட் இல்ல. ஆக்சுவலி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அதனால. ஸோ இங்க வந்து அது ஒன் ஆஃப் த ஸ்பெஷலா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வெறும் நல்லா காஃபி, டீ, நல்ல ஒரு பீஸா, பாஸ்தான்னு வெரைட்டிஸ் ஒரு புடி பிடிக்க போகிறோம். ஓகே. சரி. ஸோ இந்த பீஸா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாசேஜ் பார்ட்டி பீஸா. ஸோ ஃபுல் ஆஃப் சாசேஜஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குது. ஐ கான்ட் வெயிட் எனி மோர். ஐ ஹேவ் டு ட்ரை திஸ். சீஸ்லாம் மெல்ட் ஆகுது. வேறு லெவலில் இங்கே நிறைய பீஸாஸ் இருக்குது. உங்களுக்கு வெஜிடேரியன்னா நீங்கள் வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் நான்வெஜ் லவர், அதனால நான் இதை ட்ரை பண்ணேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.
சீஸ் கேக். எப்படி இருக்கு? ஓகே, சட்டிலா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்னஸ் ரொம்ப இருக்கு. ஸ்வீட் இல்ல, சட்டிலா இருக்கு. ப்ளூபெர்ரி சீஸ் கேக். இதில் எடுத்துக்கோங்க. ஃபுட் குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது. சான்ஸே டெசர்ட் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெசர்ட் மெனு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன நம்ம கேட்டோம்னா அதோட டெசர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்லிங் ப்ரௌனி இருந்ததுனாங்க. அதுக்கப்புறம் வந்து சீஸ் கேக் இருந்ததுனாங்க. நான் வந்து ப்ளூபெர்ரி சீஸ் கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆக போகுது. ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் டு கோ வித் ஐஸ்கிரீம். ஸோ அதனால் வந்து நான் சீஸ் கேக் ஆர்டர் பண்ணேன். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐவ் டன் அ பெஸ்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கேளுங்க அன்றைக்கி என்ன ஸ்பெஷலோ அந்த டெசர்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருந்தது. இப்போது நைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:30 ஆகுது. நாங்கள் இப்போது கிளம்புறோம். வி ஹேட் அ கிரேட் டைம். ஸோ நைட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு நைட் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே எனக்கு இங்கே ஃபுட் ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே நல்ல செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ வந்து கூட்டம் கம்மியாயிடுச்சு. முன்னாடி வந்து இங்கே வந்து எப்போவுமே வெயிட்டிங் தான். வெயிட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ½ an hour வெயிட்டிங் இருந்தால் இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு லாங் ட்ரைவ் வந்தது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. நீங்களும் வந்து எங்கேயாவது பெங்களூர்லேருந்து கொஞ்சம் நல்லா ட்ரைவ் பண்ணி ஒரு கெஃபே மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். இதை சுற்றி ஒரு 2-3 இடம் இருக்குது. நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாம், இங்கே வந்து ஆக்சுவலி 2-3 கெஃபே ஃபேமஸ்ஸு. இது ஒன்று வந்து ராஸ்தா. இது வந்து ரொம்ப பழைய கெஃபே. இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு. மெல்டின் கெஃபேன்னு இருக்குது, ஃபில்டர் கெஃபே அப்படின்னு இருக்குது, நூவா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பக்கத்துலேயே நிறைய கேஃபேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரலாம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம். லைக் கப்புள்ஸாக தான் வரணும்னு இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பட் உங்களுக்கு நைட்டு குழந்தைங்க வேணாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலாம். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ். ஒரு அமைதியான ஒரு இடம். சூப்பராக இருந்தது. ஒரு நைட் நல்ல ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு சாங்லாம் போட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணும்போது வேறு லெவலில் ஃபீலு. ஹோப் இது வந்து உங்களுக்கு இது என்னென்னா நிறைய பேருக்கு பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே, நீங்கள் நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம அந்த ப்ளாக் முடிச்சுக்கலாம். ஹோப் உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தீபா. ஸ்டே டியூன். பாய்.